கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை தந்துள்ளனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தயார் நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு உள்ளனர். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மேட்டுப்பாளையத்தில் 27 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழு வருகை தந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் கோவை வந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 27 வீரர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவைச் சேர்ந்த வீரர்களும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று வந்துள்ளனர். அதில் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 27 பேர் கொண்ட குழுவினர் வால்பாறை மலைப்பகுதிக்கும், மாநில பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் 25 பேர் தொண்டாமுத்தூர் பகுதிக்கும், 27 வீரர்கள் மேட்டுப்பாளையம் பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, நெல்லை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணி தொடர்பாகவும் அதை சமாளிக்க தயார் நிலையில் இருக்க பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கோவை தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை, மின்சார வாரிய, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவிட்டுள்ளது. கோவை வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்பு படை மாவட்டத்தில் மழை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளான வால்பாறை, தொண்டாமுத்தூர், மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு வருவாய்த்துறையினர் முகாம்களை அமைத்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு இருந்து மழை பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணியில் ஈடுபட்டு பேரிடர் மீட்பு குழுவினர் படகுகள், மரங்கள் வெட்டும் எந்திரம், லைஃப் ஜாக்கெட், 2.5 கிலோவாட் திறன் கொண்ட ஜெனரேட்டர்கள் போன்ற மீட்பு பணிகளுக்கு ஏராளமான மீட்பு உபகரணங்கள் உள்ளன. அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள 14 தீயணைப்பு அலுவலகங்களிலும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். மின்வாரியம், நெடுஞ்சாலைத்துறை தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மேட்டுப்பாளையம் சென்றுள்ள மீட்பு குழுவினர் பவானி ஆற்றின் அருகே வினோத்பாஜி நகர் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு படையினரால் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக இந்த குழுவினர் விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து அவர்களை காக்க இந்த குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.